Taste the Daily. அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், இதுக்கு அரசு பொறுப்பேற்காது, அரசு பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முழு தார்மீக பொறுப்பு அந்த துறை சார்ந்த அமைச்சர் தான் எடுக்கணும். உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கிலும் கூட. இல்லை, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா நீங்கள் ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல? மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்தி ஒரு திமுக நிர்வாகி சிக்கியிருக்கிறார். அதை செய்யவில்லை என்றால் அந்த இடத்துல நிர்வாகம் சரியா இல்லைன்னு அர்த்தம். வணக்கம். கொள்ளை அதிகமாயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, இதுக்கு அரசு பொறுப்பேற்றுக்கணும், முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தீங்க. அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், இதுக்கு அரசு பொறுப்பேற்காது, அரசு பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போது அமைச்சர் ரகுபதிக்கு அரசுக்கு எது பொறுப்பில் இருக்கிறது, எது பொறுப்பில் இல்லை என்பதே முதல்ல கிளாஸ் எடுக்கணும் போல தெரியுது. ஒன்று, தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா துறைகளும் வருது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு, காவல்துறை அனைத்துமே முதலமைச்சரினுடைய துறைக்கு கீழே வருது. முதலமைச்சருக்கு கீழே வரக்கூடிய துறையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முழு தார்மீக பொறுப்பு அந்த துறையை சார்ந்த அமைச்சர் தான் எடுக்கணும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தான் அந்த துறையை சார்ந்த அமைச்சர். அவர் தான் அதற்கு பொறுப்பேற்கணும். அவர் பொறுப்பேற்காமல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு சொன்னால் இவங்க அப்போ எந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காங்க? தமிழ்நாடுக்கா, இல்லை ஆந்திராவுக்கா, இல்லை கேரளாக்கா, இல்லை கர்நாடகத்துக்கா? தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தமிழ்நாட்டில் தானே கேட்க முடியும். தமிழ்நாட்டில் கேட்காம வேற எந்த நாட்டில்? அமைச்சர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் முன்விரோதத்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொலை செய்து கொள்வதற்கு அரசு எப்படி பொறுப்பாகும்? இதில் அரசு தொடர்புடைய குற்றங்கள் இல்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை காவல்துறையினுடைய கண்காணிப்பின் கீழே தான் வருது. இப்போ நடக்கிற கொலைகளும் குற்றங்களும் எல்லாம் நடக்கிறது எந்த போலீஸுக்கும் அந்த போலீஸ் ஜுடிஷியேஷனுக்கும் தெரியாமல் எதுவும் நடைபெறுவதில்லை. எனக்கு தெரியாது என்று சொன்னால் அந்த துறையில் அந்த பதவி வகிப்பதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் ஆகிவிடுவார். காரணம், தன்னை சுற்றி இத்தனை கிலோமீட்டர் ரேடியஸில் தன்னுடைய ஜுடிஷியேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த கிரைம் ரேட்டில் எவன் இருக்கான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவன் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஒரு இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறான் அப்படின்னா அவன் போன உடனே கேட்குறது, எத்தனை பேர் மர்டர் அக்யூஸ்ட் இருக்கான், எத்தனை பேர் இந்த திருட்டு வேலைகள் பண்ணுறவன் இருக்கான், எத்தனை பேர் ஜோப்படி அடிக்கிறவன் இருக்கான், எத்தனை பேர் இந்த மாதிரி கிரைம் ரேட்டிங்கில் இருக்கான், அவன் எல்லாரோட லிஸ்ட்டு வேணுமா. இவன் இதை கேட்டகரைஸ் பண்ணி என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்திருக்கு, ப்ரீவியஸ் இதில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி இவன் யார் மேலே ஸ்டெப்ஸ் எடுக்கணும், யார் மேலே ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது, யாரை வாட்ச் பண்ணணும், யாரை க்ளோஸ் வாட்ச் பண்ணணும், இந்த ஸ்டடியை அவன் பண்ணணும். பண்ணினதுக்கு அப்புறம் காவல்துறை அதை செய்யறது இல்லையா? செய்யாததனுடைய விளைவு தான் இவ்வளவும். இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை எடுத்துக்கோங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்திருக்கு. அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கிறார் இல்லையா? ஒரு பிரபலமான நபர். அந்த பிரபலமான நபர் என்ன மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்பதை யார் கண்காணிக்க வேண்டும்? போலீஸ் துறை கண்காணிக்க வேண்டும், உளவுத்துறை கண்காணிக்க வேண்டும் இல்லையா? அவருக்கு இதை போல எத்தனை அச்சுறுத்தல்கள் நடந்திருக்கிறது என்பதை கண்காணிக்க வேண்டும். அவருக்கு எந்த மாதிரி கிரைம் பீப்புளோட அவர் கனெக்டிவிட்டி இருக்காரு, அவர் யார் அவரை பார்க்குறாங்க, யார் போகிறாங்க, இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் ஒரு உளவுத்துறை பட்டியல் எடுக்க வேண்டும். பட்டியல் எடுத்து உளவுத்துறை தலைவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்து ஒரு கட்சியினுடைய தலைவர் இவருக்கு இந்த மாதிரி ஆட்கள் சந்திக்கிறாங்க, இந்த மாதிரி நடவடிக்கையில் அவர் ஈடுபடுகிறார், அவருக்கு கொலை அச்சுறுத்தல் இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறத பட்டியலிட்டு கொடுக்கணும். பட்டியலிட்டு கொடுக்கும் பொழுது அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது, அதிகப்படியான அச்சுறுத்தல்கள் இருக்கிறது, அவரை டீம் ஒருத்தங்க போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸுக்கு தெரியும். தெரியாமலாம் இருக்கா? இல்லை, உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கிலும் கூட. என்னென்னு கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு. சரி, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. இல்லை, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா நீங்கள் ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல? கொடுக்கணும்ல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிரைம் நடந்ததுக்கப்புறம் அவனை போய் 1 மணி நேரத்தில் பிடிச்சிட்டோம், 3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டோம், ஒரே நாளில் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது பெரிய ரெக்கார்ட் பிரேக்கல்ல. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய உயிரிய பொறுப்பு ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அவர் நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு கொலை குற்றவாளியாக இருந்தால் கூட வழக்குக்காக போகும்பொழுது அவர் குற்றவாளி சூற்றம் சுமத்தப்பட்டவர் தான் போறாரு. அதற்கப்புறம் விசாரணை செய்து
விசாரணையின் அடிப்படையில் நிரூபணமானதற்கு பிறகுதான் அவர் கொலை குற்றவாளி என்பது உறுதியாகிறது இல்லையா? அது போல இருக்கும் பொழுது இவர் மேல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா அவரை நேரில் கூப்பிட்டு நீங்க விளக்கம் கொடுத்தீங்களா? போலீஸ்ல இருந்து கூப்பிட்டு இத்தனை வாட்டி உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்தீங்களா? சரி, அதையும் மீறி அவருக்கு தொடர்ந்து ரொம்ப கொலை மிரட்டல்கள் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க ஏன் கேட்கல, நீங்க ஏன் பெறல அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய உயரிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அவர் கேட்டாலும் கூட கேட்கலனாலும், சார் நாளைக்கு ஒரு கிரைம் ரேட் நடந்து போச்சு, நடந்து போனதுக்கப்புறம் ஒரு கலவரமோ ஒரு பிரச்சனையோ உருவாகி பல பேர் பாதிக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆச்சுன்னா யார் அதற்கு பதில் சொல்லுவார்கள்? முதலமைச்சர் தான் பதில் சொல்லுவாங்க. இல்லை, அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, அதற்கேற்றபடி குற்றங்களும் அதிகமாயிட்டே போகுது, இதுக்கு அரசு எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்ன்றது. அரசு பொறுப்பேற்காமல் வேற யார் பொறுப்பேற்பாங்க? நான் என்ன சொல்றேன், மக்கள் தொகை அதிகமாகிவிட்டது. 4 கோடி மக்கள் தொகை இருக்கும் பொழுது எத்தனை காவலர்கள் இருந்தார்கள்? எத்தனை பேர், எத்தனை 100 பேருக்கு எத்தனை காவலர்கள் இருந்தார்கள்? 1000 பேருக்கு எத்தனை காவலர்கள் இருந்தார்கள்? 10,000 பேருக்கு எத்தனை காவலர்கள்? 1,00,000 பேருக்கு எத்தனை காவலர்கள்னு ஒரு பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலின்படி மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அந்த செய்யக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய காவலர்களையும் அதிகரித்தால்தான் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அப்போ 4 கோடி பேர் இருக்கும் பொழுது இருந்த அதே போலீஸ் தான் இருக்கா, இல்லை அதை விட அதிகமாக இருக்கா? அதை ஒரு கணக்கில் ஆர்குமெண்ட்ல எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது 8 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதற்கேற்ற போது மேன் பவர் வந்து நீங்கள் போலீஸில் கொடுக்கணும். போலீஸில் இல்லைன்னா இந்த பிரச்சனைகளை திடீர்னு ஏற்படும் பொழுது இவர்களை பிரித்து அனுப்பும் பொழுது அந்த காவல் செய்யறதுக்கு அவங்களுக்கு முடியாது. அந்த ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் 10 பேரை வச்சு அடக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி அடக்க முடியும்? அடக்க முடியாது. அதற்கேற்ற போல ஸ்ட்ரென்த் அனுப்பணும். அந்த ஸ்ட்ரென்த் நம்மகிட்ட இருக்கா? இதை வந்து அவர் அமைச்சர் தான் சொல்லணும், முதலமைச்சர் தான் பண்ணணும் இல்லையா? அதற்கு விளக்கம் வந்து அரசு ஏற்க முடியாது அப்படின்னு சொன்னா வேற யாரும் ஏற்பா? இல்ல, இப்ப அரசியல் படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற சூழல்ல அமைச்சர் இப்படி பொறுப்பு இல்லாம ஒரு பதில் அவர் பேசுவதே வந்து தான் என்ன பதவியில் இருக்கிறோம், தன்னுடைய அதிகாரம் என்ன, தன்னுடைய கட்சி ஆட்சியில் இருக்கிறதா இல்லையா, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி என்னென்ன செய்ய வேண்டும், அது யாருடைய பொறுப்பு, மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா, இதையெல்லாம் அறிந்து புரிந்து தெரிந்து பதில் கூறினால்தான் ஒரு அமைச்சருக்கு அழகு. இவர் வந்து இப்போ திமுகவில் போய் சேர்ந்திருக்காரு. திமுகவில் போய் சேர்ந்தோடனே சட்டம் ஒழுங்கு வேற மாதிரி ஆயிடாது, கட்சி வேற மாதிரி ஆயிடாது, நாடு வேற மாதிரி ஆயிடாது. அதே நாடு தான், அதே சட்டம் ஒழுங்கு, அதே போலீஸ் தான். எந்த கவர்மெண்ட் மாறினாலும் அதே போலீஸ் தான் இல்லையா? அதை நிர்வகிக்கிறவர்கள் அவர்களுக்கு கொடுக்குற அதிகாரங்களையும் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வச்சுருந்தா அவங்க ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள யாரை எந்த இடத்துல டெபியூட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை வந்து ஒரு முதலமைச்சர் எடுக்கிறார், உள்துறை செயலர் எடுக்கிறார் இல்லையா? அவர்களுடைய திறமையின் குறைவு ஏற்பட்டால் அவர்களை மாற்றம் செய்து உடனடியாக அந்த சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்க வேண்டிய உயரிய பொறுப்பு ஒரு முதலமைச்சருக்கும் அந்த துறையை சார்ந்த அமைச்சரான அவருக்கு தான் இருக்கு. அவர் செய்ய வேண்டிய விஷயத்த நாங்க பொறுப்பு, இது கவர்மெண்ட் பொறுப்பு கிடையாது, கவர்மெண்ட் சம்மந்தம் இல்லைன்னா கவர்மெண்ட் அண்டர் தான் எல்லாமே வருது, அப்புறம் எப்படி நீங்க சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, லாஜிக்கே இல்லாம இல்ல இருக்கு. நீங்க பேச அமைச்சர் சொல்லும்போது சொல்றாரு இது வந்து அரசு தொடர்புடைய குற்றங்கள் இல்ல. அரசு தொடர்புடைய குற்றம்னா என்ன? அரசு போக்குவரத்தை உடைத்தாங்கன்னா உடனே அவங்க மேல கேஸ் போடணும், இல்ல அரசு அலுவலரை பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னா அவங்க மேல கேஸ் போடணும், இல்ல போலீஸை தாக்குனாங்கன்னா அவங்க மேல கேஸ் போடணும், அரசு அதிகாரியை தாக்குனா அதுதான் அரசு தொடர்புடையதுன்னு அப்ப சொல்ல வராரா? அதுக்கு அப்ப அதான் அர்த்தமா? அப்ப அரசு தொடர்புடையது இல்லைன்னா எப்படி தொடர்புடையதுன்னு சொல்ல வராரு? அமைச்சர் எந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தினார்? அது அதுக்கு விளக்கம் தான் கொடுத்துட்டேனே. அரசு தொடர்புடையது என்று சொன்னால் அரசு ஊழியர்களோ, அரசு சொத்தோ, அரசு பணியை தடை செய்வதோ, அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதோ, இத மாதிரி தான் அரசு தொடர்புன்னு சொல்லலாம். அப்புறம் வேற எதையும் சொல்ல முடியும்? இல்ல, இப்போ திமுகவினர் தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு சிக்கிறாங்கல்ல. இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 7 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை வந்து கடத்தி ஒரு திமுக நிர்வாகி சிக்கியிருக்கிறார். இந்த போதைப் பொருள் கடத்தல யார் பிடிக்கிறாங்க அப்படின்னா மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு. அது ஒரு தனிப்பிரிவு, அது ஒரு தனிப்பிரிவு இருக்கு. இது தமிழக காவல்துறைக்கு தெரியல. அதுதான் நான் சொன்ன பாருங்களேன், தமிழக காவல்துறை மக்கள் கூடும் இடங்களில் மக்களுக்கு தெரியாமல் மக்களோடு மக்களாக கலந்திருந்து நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடித்து அதை பிடிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. நீங்க திமுகவினர்ங்கிறதால பிடிக்காம விட்டுறாங்களா? நான் என்ன சொல்றேன், அவனுக்கு திமுகவினரா திமுக இல்லாதவனாங்கிறதெல்லாம் அவனுக்கு கேட்டகரியே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரக்கை வந்து கடத்துறவன் யாருங்கிறது தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த குற்றவாளியை பிடிக்க வேண்டிய வேலை அந்த பகுதியை சார்ந்த உளவு பிரிவை சார்ந்தவர்கள் இதை செய்திருக்க வேண்டும். அதை செய்யவில்லை என்றால் அந்த இடத்துல நிர்வாகம் சரியா இல்லைன்னு தான் அர்த்தம். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தினம் தினம் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சா கலாச்சாரம். இது வந்து இன்னும் கொடுமை என்னன்னா பட்டப்பகலிலேயே
ரோட்டு முனையில் வந்து நின்று ஸ்மோக் பண்ணுறாங்க. என்ன ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கஞ்சா தான் ஸ்மோக் பண்ணுறாங்க. சரியா? நைட்டு 12 மணி 1 மணிக்கு நடு ரோட்டில் இல்லை ஓரமாக நின்று கலடா பண்ணிவிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. பேட்ரோலுக்கு கூப்பிட்டு சொன்னோம்னா பேட்ரோல் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து 20 அடி தள்ளி நின்று அவன்கிட்ட பேசுகிறான். ஒரு போலீஸ்காரன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பயந்து விட்டு 20 அடி தள்ளி நின்று அவரோட பேசுகிறான். நான் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், அவன் ட்ரக் போட்டிருக்கான், என்ன வேணாலும் க்ரைம் செய்வான், அவங்க எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அதனால் அவனுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் அவன் இருப்பான், அவனை வந்து நாங்கள் கேட்ச் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது, ஏதாவது வெப்பன் வச்சு எங்களை இது பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு தான் போலீஸ் துறை இருக்குது. போலீஸுங்கிறவனை பார்த்த உடனே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வரணும். அந்த மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுத்திங்கன்னா தான் போலீஸ் மேலே ஒரு மரியாதை மதிப்பு வரும், சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும். போலீஸே வந்து அவங்கள போய் கைது பண்ணுறதுக்கு 20 அடி தள்ளி நின்றுக்கு இது பண்ணாங்கன்னா அவன் எப்படி பயப்படுவான் சொல்லுங்கள்? அதே மாதிரி நீங்கள் எவ்ரிடே வந்து நைட் ரவுண்ட்ஸ் நீங்கள் போகிறீங்க, தேவையில்லாத நபர்கள் ரோட்டில் நிற்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ணால் அந்த புகை உடனே கரைந்து விடும். இந்த கஞ்சாவோ இந்த மாதிரி போதைப் பொருள்கள் உள்ள புகை வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அடர்த்தியான புகை இது பண்ணுறதுக்கு கவர் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ மிதந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ போலீஸ் துறையை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல அது நடக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்மெல்லு வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த ஸ்மோக் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதாகாது, டைலூட் ஆகாது. அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இவனுடைய மேனரிசம் என்னங்கிறது அவங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க. இவ்வளவும் தெரிஞ்சு இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அந்த துறையை சார்ந்த தலைவர்களும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. அழுத்தம் கொடுத்து சட்டம் ஒழுங்கு சீர்கிடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய நம்ம கடமை. தமிழ்நாட்டில் நம்ம போலீஸாக இருக்கோம், நமக்கு அந்த பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது வந்து அவங்க அச்சுறுத்தணும். அது பண்ணாமல் நீங்கள் எப்படி இதை சரி பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதே வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருந்தது, எல்லாரும் பயந்தாங்க. அவ்வளோ ஏன் நீங்கள் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ண ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் பேக் வந்துருச்சு. பேப்பர் பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் எங்கேயுமே பார்க்குறது இல்லை. அப்போ சட்டத்தை வந்து அமுல்படுத்த வேண்டிய ஒரு துறையை சார்ந்த தலைவர் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதை சரி பண்ண வேண்டும்னு சொல்கிறாரோ அதை பொறுத்து தான் நடவடிக்கைகள் அமையும். இவர்கள் வந்து இவ்வளோ கொலைகள் நடக்கிறது, கொள்ளைகள் நடக்கிறது, ஒரு ரெவ்யூ மீட்டிங் நடக்குது, நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க. பேசும்பொழுது ஒரு முதலமைச்சர் கடுமையாக இது போன்ற குற்றங்கள் நடந்தால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், இது சட்டம் ஒழுங்கை சீர்காக்க வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய துறை சார்ந்தது, என்னுடைய இது பிரச்சனைகள் வந்து எனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஒத்துமொத்த அச்சுறுத்தலாக இருக்கிறது, ஆகவே இந்த துறை சார்ந்த தலைவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கணும்னா உங்கள் மேல் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி கடுமையாக சொல்லியிருந்தால் இது நடந்திருக்குமா? கண்டிப்பாக நடந்திருக்காது. இதை விட குற்றச்செயலில் ஈடுபடுகிறவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு பணம் முதல் கொண்டு வேற பொருட்கள் கொண்டு எல்லாமே கொடுக்குறாங்கங்கிறது விசாரணையில் அவர்கள் சொல்லியிருப்பதாக தகவல் வருகிறது இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் போலீஸ் துறை எப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்? அரசு சார்ந்தவர்களே பணம் கைவிட்டு பெற்றுக்கொண்டு ஏதாவது செய்கிறார்கள் என்று ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அது கேள்விப்பட்ட ஃபஸ்ட்டு யாருக்கு போய் சேரும்? அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தான் சேரும். அவன் என்கொயரி பண்ணும்போது நான் யார் தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, அவன் இப்படி தான் பேசியிருப்பான் இல்லையா? அப்போ பேசும்பொழுது யார் பேக்ரவுண்டுன்னு அவன் சொன்னதுக்கப்புறம் அவன் எப்படி நடவடிக்கை எடுப்பான்? எடுக்க மாட்டான். அப்போ முதலமைச்சரோ அந்த துறை அமைச்சரோ என்ன சொல்லியிருக்கணும், யாருடைய பெயரை உபயோகித்தாலும் அரசுக்கு கெட்ட பெயர் வராதபடி தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய உயரிய கடமையில் நாம் இருக்கிறோம், ஆகவே தயவுதாட்சண்யம் இல்லாமல் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், யார் பெயரை உபயோகித்தாலும் அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது, அப்படி உபயோகப்படுத்தப்படுற நபர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு இவர் கொடுத்துருந்தாருன்னா இந்த பிரச்சனைகள் வந்திருக்குமா? தினம் பிரச்சனைகள் வருது. இந்த ஆம்ஸ்டாங் இறந்து விட்டார், பட்ட பகலில் ஈவினிங் டைமில் கொள்றாங்க ஒரு கட்சியினுடைய தலைவர், இவர் அங்கே துக்கம் விசாரிக்க போகிறார், அவருடைய மனைவி இவரை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களை நம்பி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறோம், இங்கே ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கோம், என்னுடைய கணவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர், அவரையே வெட்டி சாய்க்கிறார்கள் என்றால் சாதாரண குடிமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இந்த நாட்டில் நாங்கள் எப்படி குடியிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நபர் யார்? முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் துக்கம் விசாரிக்க போயிருக்கார். அந்த கேள்வி எதிர்கொள்ள அவர் எப்படி சமாளித்திருக்க முடியும்? என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த துறையில் இதில் நடந்த பிரச்சனைக்கு யார் பொறுப்பேற்பது? தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் அப்படின்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா இவர் என்ன பதில் அதற்கு சொல்ல முடியும்? யார்கிட்ட போய் எக்ஸ்பிளனேஷன் கேட்க முடியும்? அவர் தானே பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் அதை செய்கிறார்.
அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, அவர் துக்க விசாரிக்க வராரு, கும்பிடு போட்டு அனுப்பிடணும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பிரச்சனையை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அப்படி ஒரு சாதாரண குடிமகன் மீறி கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அப்போது பொதுப்படையாக நியாயமாக கேட்கப்பட வேண்டிய கேள்விகளுக்கு இங்கே பதில் இல்லை. அதை பாருங்க, இப்போ கள்ளச்சாராய மரணம் எத்தனை பேர் இறந்தாங்க, தமிழ்நாட்டில் தானே இறந்தாங்க, தமிழ்நாட்டு குடிமக்கள் தானே. அந்த இறந்து போனவர்களில் எத்தனை பேர் உங்களுக்கு 90% வாக்களிச்சிருக்கலாம், 100% கூட வாக்களிச்சிருக்கலாம். நீங்கள் ஒரு தார்மீக பொறுப்பெடுத்துக்கொண்டு அவர்களுடைய மரணம், நீங்கள் இதுக்கு ரகுபதி என்ன சொல்லுவார், நாங்கள் சாராயம் காய்ச்சல, நாங்கள் காய்ச்சின சாராயத்தில் கள்ளசாராயம் இல்லை, விஷசாராயம் இல்லை, அதனால் செத்து போயிட்டவங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? எப்படி அப்படி அது கணக்கில் எடுத்துக்க முடியும்? உங்களுடைய ஆட்சியிலே நீங்கள் ஆளுகிற நிலப்பகுதியிலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறை அலுவலகத்திற்கு பக்கத்திலேயே நடைபெறுகிறது, கலெக்டர் அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே நடைபெறுகிறது. உங்களுடைய மாவட்ட செயலாளர் அதற்கு தவறான விளக்கம் கொடுக்கிறார், மருத்துவர் தவறான விளக்கம் கொடுக்கிறார், கலெக்டர் தவறான விளக்கம் கொடுக்கிறார். அதற்கு பிறகு பல உயிர்கள் இறக்கிறது, நீங்கள் சென்று பார்க்கவே இல்லை. அப்போ உங்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சொல்லுங்க, என்ன பண்றீங்க? இந்த அரசு என்ன பொறுப்பே இல்லாத அரசு? பொறுப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன், ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னால ஒரு பேச்சு பேசுறாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுறாங்க. ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மமதையில் அவர்கள் என்ன செய்யறன்னு தெரிய மாட்டேங்குது. தன்னுடைய தவறுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதான் பிரச்சனையே. நான் என்ன சொல்றேன், தவறு யார் செய்திருந்தாலும் ஆட்சிக்கு வரும்பொழுது நீங்கள் ஒரு நியாயமான மனிதராக நடந்து கொண்டால்தான் நீங்கள் அந்த ஆட்சியில் அமர்வதற்கு அருகதையுள்ளவராக ஆகிறீர்கள். ஒரு பாசிசமாக நீங்கள் ஒருத்தருக்கு சாதகமாகவோ ஒருத்தருக்கு பாதகமாகவோ நடந்து கொண்டால் நீங்கள் எப்படி ஒரு ஆட்சி செய்ய தகுதியானவர்களாக இருக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த துறையை சார்ந்து அந்த துறையில் நடைபெறுகிற பிரச்சனைகளுக்கு முழு பொறுப்பு, தார்மீக பொறுப்பு நீங்கள் தானே ஏற்க வேண்டும் இல்லையா? அரசாங்கம் தொடர்புடையதில்லை அப்படின்னா அரசாங்கத்தினுடைய கடமை என்னங்கிறத நீங்கள் விரிவாக சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே சார், நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு அமர்வில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.